வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். பெரிய புராண கதை பகுதியில இந்த முறை நாம கேட்க இருக்கிறது ருத்ர பசுபதி நாயனாருடைய கதையை தான். அது ஒரு அழகான கிராமம். திருத்தலையூருங்கிற அந்த கிராமத்துல குளிர்ந்த நீர்நிலைகளும் செழிப்பான வயல்களும் நிறைஞ்சிருந்தது. அந்த ஊர்ல பசுபதியாருங்கிற அந்தனர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஊரோட ஒட்டி வாழ்ந்தாலும் அவரோட மனசு மட்டும் எப்பவும் அந்த ஈசனையே சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கும். அவருக்கு சிவபெருமான் மேல அப்படி ஒரு அன்பு. தினமும் சூரியன் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடியே, அதாவது ஊரே போர்வைக்குள்ள சுருண்டு கிடக்கிற அந்த அதிகாலை நேரத்துல பசுபதியார் மெதுவாக எழும்பி அங்க இருந்த தாமரை தடாகத்துக்கு போவாரு. மத்தவங்கெல்லாம் குளிர்ல நடுங்கிக்கிட்டு கரையோட ஓரத்துல நிப்பாங்க. ஆனா பசுபதியாரோ பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த நீர்ல மெல்ல மெல்ல இறங்கி கழுத்தளவு நீர் வந்த பிறகு தன்னுடைய 2 கைகளையும் தலைக்கு மேல கூப்பி சிவபெருமான நோக்கி தவம் செய்ய ஆரம்பிப்பாரு. சுற்றிலும் தாமரை மலர்களுக்கு நடுவுல அவர் தவம் செய்யற அந்த கோலமே ஒரு அழகான காட்சியா இருக்கும். அப்படி அவர் தவம் செய்யும் போது ஸ்ரீருத்ர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுவாரு. உலகையே அதிர வைத்த அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராயங்கிறது தான். ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. அவருடைய அடித்தொண்டையிலிருந்து வந்த அந்த ஸ்ரீருத்ர மந்திரம் கம்பீரமாக வெளிப்படும். தண்ணீருக்குள்ள அவரோட உடல் குளிரால நடுங்கினாலும் அவரோட குரல்ல ஒரு நாள் கூட அந்த நடுக்கம் வெளிப்பட்டதே கிடையாது. அவ்வளவு மன உறுதியும் பக்தியும் அவருக்குள்ள இருந்தது. சுற்றியுள்ள மீன்கள் எல்லாம் அவரோட கால்களை தீண்டும். குளத்து அலைகள் அவர் மேல மோதும். ஆனாலும் அவர் ஒரு சிலைய போல அசைவற்று தியானத்துல இருப்பாரு. மழை பெய்தாலும் பனி கொட்டினாலும் ஒரு நாள் கூட அவர் இந்த தவத்தை தவறவிட்டதே இல்லை. மணிக்கணக்கில், நாள் கணக்கில், ஏன் வருடக்கணக்கில் இந்த தண்ணீருக்குள்ள நின்று அவர் ருத்ரம் பாடிக்கிட்டே இருந்தாரு. சிவபெருமான் கைலாயத்துல அமர்ந்திருந்தாலும் பசுபதியாருடைய அந்த மந்திர ஒலி அவருடைய காதுகளுக்கு எட்டுச்சு. அந்த மந்திரத்தில் இருந்த சுத்தமான இசையும் பசுபதியாருடைய விடாமுயற்சியும் கண்டு வியந்த சிவபெருமான் ருத்ரம் ஓதி என் உள்ளத்தை கவர்ந்தவன் இவன்னு சொல்லி அந்த தடாகத்துக்கு நடுவிலேயே ஜோதிமயமாக தோன்றி பசுபதியாருக்கு காட்சி கொடுத்தாரு. தன்னுடைய பிறவி பயனை அடைந்த பசுபதியார் சிவபெருமானின் திருவடிகளை அடைகிறார். ருத்ர ஜபத்தால் இறைவனை தன்வசப்படுத்தியதால அவருக்கு ருத்ர பசுபதி நாயனாருங்கிற பெயர் கிடைச்சது. சிவபெருமான் மேல அவர் கொண்ட பக்தி அவருக்கு எந்த விதமான கவனச்சிதறலும் ஏற்படாம பாத்துக்குச்சு. பக்தியால லயித்திருக்கும் போது சுற்றியுள்ள இடையூறுகளை பொருட்படுத்தாம அதுல முழுமையாக கவனம் செலுத்தினதுனால ருத்ர பசுபதி நாயனாரால சிவபெருமானை சென்றடைய முடிஞ்சது. ருத்ர பசுபதி நாயனார் புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுடைய திருப்பதங்களை அடைஞ்சதுனால ஒவ்வொரு ஆண்டும் சிவாலயங்கள்ல புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று ருத்ர பசுபதி நாயனாருடைய குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுது.